இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. திருவுள்ளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே உமது திருவுள்ளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே வாழ்வை உமக்கே தர வருகின்றே வாழ்வை உமக்கே தர வருகின்றே. பருவ முதல் பொறுமையாக நானும் தினம் காத்திருந்தே சிறிய என் பக்கம் சாய்ந்து எனது இதய வேண்டல் அழிவின் குழியினில் நின்றும் பள்ளத்தாக்கினில் நின்றும் தூக்கி நீர் என்கை தூக்கி நீர் அருளும் இரக்கமும் என்னில் அருவியாக ஊற்றி அர்ச்சித்தீர் என்னை அர்ச்சித்தீர் உமது திருவுள்ளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே வாழ்வை உமக்கே தர வருகின்றே வருகின்றேன்
புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன், தினம் புகழ்ந்திடுவேன். மனது நெகிழச் செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று நிலைத்திடுவேன். வாக்கு பிறளாவும் வல்லன்மை எண்ணி எண்ணி வாழ்ந்திடுவேன், கூவி வாழ்ந்திடுவேன். உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றேன், வருகின்றேன். உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றேன், தருகின்றேன், வருகின்றேன், வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன், வருகின்றேன், வருகின்றேன். வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். யோவான் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 34 வரை. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட என் முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது வருவதை இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கு இயேசுவை அறிமுகம் செய்ய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர் இயேசுவை இவ்வாறு அறிமுகம் செய்கிறார். இவர் ஒரு பலிக்கடா, அப்பாவி, ஆனால் யதார்த்தவாதி, பிறருக்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பவர், அடுத்தவன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். தனது நேரம், தனது சொத்து, தனது பணம், தனது உழைப்பு ஆகிய அனைத்தையும் பொது பணிக்கென செலவிடுகின்றார். இதுபோன்ற அனைத்தையும் உள்ளடக்கி அவர் ஒரு ஆட்டுக்குட்டி என்று ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டார். என்னையும் உங்களையும் ஒருவேளை ஒரு மேடையில் ஒருவரை அறிமுகம் படுத்த சொன்னால் நம்மை பற்றி அவர் என்ன சொல்லுவார்? இது ஒரு கற்பனை சோதனை. அடுத்ததாக நீங்களும் நானும் ஒருவரை அறிமுகம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தால் எப்படி செயல்படுவோம்? எதை சொல்லுவோம்? எதை விடுவோம்? இன்று நாம் மேடைகளில் பார்க்கின்றோமே, அதுபோல வானளாவ முகத்துதி பாடுவோமா? அல்லது யதார்த்தமானதை யதார்த்தமாகவே உள்ளதை உள்ளபடியே சொல்ல தெரியுமா? அல்லது ஜாதி பார்த்தும் ஆள் பார்த்தும் தனக்கு பிடித்தவன் பிடிக்காதவன் என்பதை பார்த்து இருப்பதை இல்லாததாகவும் இல்லாததை இருப்பதாகவும் ஒரு முறைக்கு பல முறை சொல்லி வாய்கிழிய பேசுவோமா? திருமுழுக்கு யோவான் போல நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் இருந்தால் நெத்தியடியாக நாம் அறிமுகப்படுத்துவோம். முடிந்தால் முயற்சி எடுத்து பார்ப்போம். ஒபாமா அவர்களின் மனைவி எழுதிய பிகமிங் என்ற ஒரு நூலிலே இவ்வாறு கூறுகிறார். குழந்தைகளிடம் நீ வயது வந்த பின் என்னவாக மாறப்போகிறாய் என கேட்கிறோம். ஆனால் வயது வந்தவர்களிடம் நீங்கள் என்னவாக இருக்கின்றீர்கள் என கேட்கிறோம். ஏனென்றால் குழந்தை பருவம் மட்டும்தான் மாற்றத்தின் பருவம் என்று
வயது வந்த பருவம் முடிவடைந்த பருவம் என நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது தவறானது. நாம் ஒவ்வொரு பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய மனிதத்தன்மை மாற வேண்டுமானால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித சான்று மாறக்கூடாது என்று இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு கூறுகிறது. கடவுள் இஸ்ரேல் மக்களின் சான்றாக ஊழியனுக்குரிய பண்பை கொடுத்துள்ளதாக இறைவாக்கினர் ஏசாயா கூறுகிறார். இஸ்ரேல் மக்களின் மனிதத்தன்மை மாறி அமைகிறது, ஆனால் சான்று மாறவில்லை. இதே போலத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசுவின் சான்று வெளிப்படுகிறது. அவரின் மனிதத்தன்மை மாறுகிறது. அதாவது 30 ஆண்டுகள் பெற்றோரிடமிருந்து வளர்ந்து பணி வாழ்வுக்கு வருகிறார். அங்கு அவரின் சான்றை உறுதிப்படுத்துகிறார். அவரின் சான்று பலியிடப்படுதல். அதனால்தான் திருமுழுக்கு யோவான் கடவுளின் செம்மறி என்று அவரை பார்த்து கூறுகிறார். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் பாஸ்கா விழாவினை கொண்டாடினார்கள். 2 செம்மறிகள் பயன்படுத்தப்படும். ஒரு செம்மறியை பாஸ்கா விழாவென்று தெருக்களில் ஓட விடுவர். மக்கள் அதன் மீது எச்சினை காரி உமிழ்வார்கள். அதனை அடிப்பர் மற்றும் அதன் தாடைகளை பிடித்து இழுப்பர். இறுதியில் அது வனப்பகுதிக்குள் சென்று மற்ற விலங்குகளால் வேட்டையாடப்படும். இதன் வழியாக தங்கள் பாவம் தீர்ந்தது என கருதினார்கள். மற்றொரு செம்மறி திரு தூயக பலிப்பிடத்திற்கு கொண்டு சென்று பலியிடப்படும். இதனை பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள். அதனை எண்பிக்கின்ற வகையில்தான் இயேசு நமக்காக திரு தூயகத்தில் பலியிடப்படும் செம்மறி என்பதனை திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கின்றார். அவரின் சான்று பலியிடப்படுதல். அதே திருமுழுக்கை பெற்றுள்ள நாமும் எனது சான்று என்ன என்று என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்ததுண்டா? அதன் பலியில் பங்கு கொள்ளும் எனது சான்று எதுவாக இருக்க வேண்டும் என்றாவது சிந்தித்தது உண்டா? ஆண்டவரின் திருவுளத்திற்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் அவருக்கு உகந்த பலி. அதுதான் கிறிஸ்தவத்திற்கு சான்று. நமது வாழ்வில் நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க முயல்வோம். நமது வாழ்வில் எப்போதும் கடவுளுக்கு எது பிரியமோ அதனை நிறைவேற்ற முழு உறுதி எடுப்போம். அதுவே சான்றாகட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, பொது வாழ்வுக்காக எங்களை சான்றுகளாக மாற்ற உம்முடைய திருமகன் இயேசுவை போல எங்களை உருவாக்கும். நாங்கள் அப்பாவிகளாக இருக்கலாம், ஆனால் யதார்த்தமாக பேசக்கூடிய யதார்த்தவாதிகளாக எங்களை உருவாக்கி முக துதிகளுக்கு இடம் கொடுக்காமல் எவைகள் நீர் விரும்புகிறீரோ அவைகளை ஏற்றபடி எங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையான அருள்வரங்களை, ஆற்றல்களை, சக்திகளை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே.
பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய
ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மொழியும் தந்தார், நன்றி பாடுவோம். ஆழ்ந்து உணர ஞானம் தந்தார், நன்றி பாடுவோம். தலையில் சிறக்க திறமை தந்தார், நன்றி பாடுவோம். கனிந்து உதமும் குணமும் தந்தார், நன்றி பாடுவோம். சுகந்தை காக்கும் சுற்றம் தந்தார், நன்றி பாடுவோம். சுமைகள் பகிர நட்பு தந்தார், நன்றி பாடுவோம். நம்மை சுமக்க இயற்கை தந்தார், நன்றி பாடுவோம். நன்மை நினைக்க இதயம் தந்தார், நன்றி பாடுவோம். நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம், நன்றி பாடுவோம். அன்பில் கனிந்து அருளின் தெய்வம் நமது வாழ்வினில் செய்த நன்மை நெஞ்சம் இணைந்து நன்றி பாடுவோம்.
உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.